உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்பு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல, அதுக்கே வரல. ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில் ஆட்டோ ஓட்டுறவங்க 2 3 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவா இருக்கோம், தங்கச்சி இருக்கோம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுது, பப்பாட்டியா கூட இருக்கு. இப்படி பேசுறது இது சில காணொலிகள். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுது, ஒரு வருத்தம் வரும், ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா, சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். ஒண்ணு பேசாம இருக்கணும், தள்ளி போகணும். யாருக்குமே அந்த வருத்தம் வரும். சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறை இவ்வளவு வருதா அப்படின்னு யாருக்குமே வருது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவேக்காவுடைய தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்ணை இழிவா பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது. இப்படி பேசுறது போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர்களே இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் என் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை பாருங்க, இது என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டுக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அவ்வளவு இழிவா பேசுறாங்க. என் தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களா இருந்தாங்க. எனக்கே எல்லாரும் முன்னகர்த்தும் போது, உங்க கட்சியில உங்களுக்கு வரணும், உங்க கட்சியில இருக்க முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்பெல்லாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் கூச்சப்படுவாங்க, அருவருப்பாங்க. அதை செய்யாதீங்க. நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும்.